இவ்ளோ தூரம் எனக்காக வந்திருக்க, உன்னை எப்படி நான் சும்மா அனுப்புறது? இரு, ரொம்ப நேரம் ஆகாது, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சந்தோஷ், இந்தா குடி. எனக்கே உன்னை பார்க்கணும் போலதான் இருந்துச்சு. ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, எங்க நீ டிஸ்டர்ப் ஆவியோன்னு விட்டுட்டேன். என்னோட இன்ட்யூஷன் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. Okay, see you tomorrow. Take care. பதட்டத்துல சாவி எடுக்காம போயிட்டேனே, இப்ப என்ன பண்றது? ஐயோ, பெல் அடிச்சா இப்ப எல்லாருக்குமே தொந்தரவா இருக்குமே. அம்மா, தோத்த வேற எந்திரிச்சிருவாரே. இப்ப என்ன பண்ணலாம்? பவிக்கு போன் பண்ணலாம். இல்ல, வேணாம். பவிக்கு போன் பண்ணா எங்க போன, ஏன் போன, எதுக்கு போனேன்னு 1008 கேள்வி கேட்பா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? வேற வழி இல்லை, அம்மாக்கு ஃபோன் பண்ண வேண்டியதான். என்ன குட்டி இந்த நேரத்துல ஃபோன் பண்றான்? வீட்ல தானே இருந்தான். ஹலோ குட்டி, என்னாச்சு? இந்த நேரத்துல ஃபோன் பண்ற? நான் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். வந்து கொஞ்சம் கதவை திறந்து விடுங்க. வீட்டுக்கு வெளியில இருக்கியா? எங்க போன? மா, திறந்து விடுங்க, சொல்றேன். சரி, வரேன். நில்லு. இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? எங்கேயும் போலையே, இங்கதான் மொட்டை மாடியில நின்னுட்டு இருந்தேன். அதுக்குள்ள பூட்டி வச்சிட்டீங்க. பவி வேலைக்கு போயிட்டு வந்ததுல டயர்டா இருப்பாள்ல, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எழுப்புனேன். இப்பெல்லாம் நீ அடிக்கடி வெளியில போயிட்டு இருக்க. முன்னெல்லாம் இப்படி எல்லாம் போக மாட்டியே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இப்பதான் பவி நானும் சந்தோஷமா இருக்கோம்ல. தயவு செஞ்சு நீங்க ஏதாவது பவி கிட்ட சொல்லி வச்சிட்டு இருக்காதீங்க.
அப்புறம் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. சொல்லுங்க. என்னாச்சு இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை சொல்லுங்க. டாக்டர், இவங்களுக்கு இவங்களுக்கு என்ன சொல்லுங்க. பேபி ஃபார்ம் ஆயிருக்கா? ஆமா டாக்டர். ஆனா இப்போதைக்கு அந்த குழந்தை இவங்களால பார்த்துக்க முடியாது. ஸோ என்ன மிஸ்டர், குழந்தை அபார்ட் பண்ணுமா? ஆமா டாக்டர். ஆக்சுவலாக இப்போதைக்கு எங்களோட லைஃப்பில் கோல்ஸ்லாம் இருக்கு. ஒரு வீடு வாங்கணும், அதுக்காக பணம் சேர்க்கணும். 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இப்போ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நாம் என்ன மிஸ்டர், அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு கோயில் கொள்ளன்னு தவம் கிடக்குறாங்க. நீங்க என்னடானா நேச்சரா ஃபார்ம் ஆன பேபிய கலைக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? இது இல்லீகல்னு தெரியாதா உங்களுக்கு? தெரியும் டாக்டர். ஆனால் வேற வழி இல்லை டாக்டர். எங்களுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் மனசு வச்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் டாக்டர். இதுக்கு நீங்க கொஞ்சம் சேஃப்டியாவே இருந்திருக்கலாம்ல. அதெல்லாம் விட்டுருங்க. உங்க இஷ்டத்துக்கு ஜாலியா இருக்க வேண்டியது, அப்புறம் பேபி ஃபார்ம் ஆன பிறகு கலைச்சிடுங்கன்னு வந்து சொல்ல வேண்டியது. அதுவும் ஒரு உயிர் தானே. ஆமா, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நாங்கள் 2 பேருமே ஒரே பிரைவேட் கம்பெனியில் தான் டாக்டர் ஒர்க் பண்ணுறோம். அப்பா அம்மா கூட இருக்காங்களா இல்ல தனியா இருக்கீங்களா? இல்லை மேடம், அவங்களோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க. நாங்கள் லவ் மேரேஜ் டாக்டர். இப்போ நாங்கள் இண்டிபெண்ட்டாக தனியாக தான் இருக்கோம் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், இப்போ நாங்கள் இங்கே வந்ததே குழந்தைய அபார்ட் பண்ணதான். நான் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட்லாம் உங்கள் ரிசப்ஷனில் வாங்கியிருக்கேன். இங்க பாருங்க மிஸ்டர், உங்க இஷ்டத்துக்கெல்லாம் அவசரப்பட்டு பண்ண முடியாது. அபார்ட் பண்றதுக்கு அவங்க உடம்பு தாங்குதான்னு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். அதுக்கு சில பேசிக் டெஸ்ட் எல்லாம் இருக்கு. அதாவது எம்டிபி பண்றதா இல்ல டிஎன்சி பண்றதான்னு நான் செக் பண்ணணும். அதுவும் இல்லாம அபார்ட் பண்றதுக்கு முன்னாடி இயர்லி பிரெக்னன்சி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். சரி டாக்டர், நீங்கள் என்ன டெஸ்ட் எடுக்க சொன்னாலும் நாங்கள் எடுக்க தயாராக இருக்கோம். ஆனால் தயவு செஞ்சு இந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்க. ஓ, இத ஒரு ப்ராப்ளமா நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி சரி, நான் சொன்னதை கரெக்டா பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க, நேரா ரிசப்ஷன்ல போயிட்டு இதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வாங்க. தேங்க்யூ டாக்டர். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். அப்புறம் எந்த டெஸ்ட் மிஸ் பண்ணிராதீங்க. ஓகே சார். கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிங்க சார். நாளைக்கு ஹாஸ்பிடல் பேர் கட்டற கூடாது. ஓகே. எல்லாம் கரெக்ட்டா இருக்கணும். ஓகே ஃபைன். ஓகேவா? ஓகே சார். ஓகே. ஓகே சார். சார் இந்தாங்க சார், ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? ஃபில் பண்ணுங்க. இல்லை சிஸ்டர், அது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சரி, நானே ஃபில் பண்ணிக்கிறேன். பேஷண்ட் நேம் அவங்களோட டீடைல்ஸ் மட்டும் சொல்லுங்க. ஆதிரா, ஏஜ் 25. சார் உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் எதுக்கு? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? நீங்க தானே உங்க ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட் நேமை மென்ஷன் பண்ணணும்ல சார். சொல்லுங்க சார். சார் நான் உங்க பேர் தானே கேட்டேன். நீங்க அவங்க ஹஸ்பண்ட் தானே? அப்ப பேர் சொல்லுங்க சார். பேரு எதுக்கு? எனக்கு எனக்கு பேரு குமரன். சந்தோஷ், உன் பேரு கேட்டா வேற ஒரு பேரு சொல்ற. எப்படியோ பேர் தானே சொன்னேன், அதான் சொல்லிட்டேன்ல. உன் பேரு சொல்ல வேண்டியதானே? சார் உங்க 2 பேரோட ஆதார் கார்டும் கொடுங்க சார். ஆதார் கார்டு? ஆதார் கார்டா? அது எதுக்கு?
என்ன சார் எது கேட்டாலும் கேள்வி கேக்குறீங்க? ஐடி ப்ரூஃப் வேணும், ஆதார் கார்டு கொடுங்க. ஆதார் கார்டு கொடு. சார் உங்க ஆதார் கார்டு கொடுங்க. இல்ல நான் எடுத்துட்டு வரலங்க. ஆதார் கார்டு இல்லாம எங்க ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ண முடியாது சார். ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டு நாளைக்கு வாங்க, நாளைக்கு அட்மிஷன் போடுறேன். என்ன சிஸ்டர், ஒரு எமர்ஜென்சி, இப்ப போய் நீங்க? அதெல்லாம் முடியாது சார், ஆதார் கார்டு கம்பல்சரி சார். சந்தோஷ் இரு, இந்த வா. ரீசன் வா. இதுக்கெல்லாம் எது கேக்குறாங்க? நான் எதுக்கு வா. கொடுக்கணும்? ஆதார் கார்டு ஒரு ரொம்ப நிமிஷம் கூட வான்னு இம்பார்ட்டன்ட். சொல்றேன்ல. இதுக்கெல்லாம் வா. கேட்பாங்களா? கைய விடு ஆதிரா, இவங்க நான் என்ன சொல்றேன், பேசுறாங்க? வா. தேவையில்லாம கேக்குறாங்க. என்னடி அவங்கள பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தெரியலையே. ம், ஆமாண்டி, எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு. வா. என்ன என்ன பண்ற ஆதிரா நீ? என்ன அசிங்கப்படுத்துறியா? இது எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க நான் தான் பொறுப்பு. உனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி நடந்துக்கிற. அப்படி எதுவும் சொல்லலையே ஆதிரா நானு. சொல்லல, ஆனா உன் நடத்து அப்படிதான் இருக்கு. ரொம்ப கேவலமா இருக்கு. என்ன அசிங்கப்படுத்துற சந்தோஷ் நீ. என்ன? உன்னை மதிச்சு உன் கூட பழகுனதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இல்ல ஆதிரா, இதுக்கெல்லாம் வந்து உன் பேரை கூட மாத்தி சொல்றல்ல. எப்படி எப்படி? உன் பேரு குமரனா? அதாவது எனக்கு எந்த கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, ஆனா சார் பேருக்கு ஒரு டேமேஜும் ஆக கூடாது. நீ நல்ல சேஃப்டியா இருக்கணும், அதானே உனக்கு? அவ்வளோ செல்ஃபிஷாடா நீ? ஏய், இத பாரு, இத பாரு, பாரு ஆதிரா, ஆதிரா, நீ என்ன தப்பாவே புரிஞ்சுகிட்டு இருக்க. ஆமா, இது வரைக்கும் தப்பா தான் புரிஞ்சிட்டு இருந்தேன். என்ன பேசுற? இப்போ ஒன்னு சரியா தான் புரிஞ்சிட்டு இருக்கேன். ஆதிரா, ஆதிரா, எல்லாரும் பாக்குறாங்க. என்ன நினைப்பாங்க இவங்க எல்லாரும்? பாக்கட்டும், எனக்கு என்ன? இதுக்கு மேல அசிங்கப்பட என்ன இருக்கு? இத பாரு, சொல்றத கேளு ஆதிரா. ஏன் அழுகுற இப்போ? யாராவது பார்த்தா உன்னை தப்பா நினைக்க போறாங்க. ஏய், எவ்வளவு ரிஸ்க் எடுத்து உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க தெரியுமா உனக்கு? என்ன சந்தோஷ், திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? முதல்ல உன் பேரை மாத்தி சொன்ன, அப்புறம் ஆதார் கார்டு கொண்டு வரலன்னு வேற போய் சொன்ன. சரி விடு, என்னமோ தெரியல, அது அப்போ சொல்லிட்டேன், விட்டுரு. அது மட்டும் இல்ல, அவங்க இப்படி ஆதார் கார்டுலாம் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் இதுக்கு பேரை மாத்தி கொடுக்க போறேன். அது மட்டும் இல்ல, இப்ப போய் ஆதார் கார்டு காமிச்சா பேரு வேற இருக்கும். எனக்கு என்ன ஆதிரா பண்ண சொல்ற இப்போ? என்ன சந்தோஷ், உன்னை நல்லவன்னு சொல்றதுலே குறியா இருக்க. நீ நல்லவனாவே இருந்துட்டு போ. என்னால உன் கூட வர முடியாதுன்னு சொல்லியிருந்தா நான் தனியாவே பாத்திருப்பேன்ல. இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்துவியா? இப்ப என்ன உனக்கு? நான் அங்க போய் என்னோட ஆதார் கார்டை கொடுத்து அட்மிஷன் போடணும், அவ்வளவுதானே? சரி வா. சரி வா. என்ன? ஆதார் கார்டு பாக்கெட்ல தான் சரி, விடு. வச்சேன். சரி சரி. அப்புறம் உன் பேரை வந்து சந்தோஷ், பெட் நேம் தான் குமரன் அப்படின்னு சொல்லி சமாளிப்போம். வா. சிஸ்டர் அங்க பாருங்க, நீங்க கவனிச்சிங்களா? அந்த பொண்ணு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த ஆளை சம்மதிக்க வச்சு கூட்டிட்டு வருது. ஆமா ஆமா, இது கண்டிப்பா இல்லீகல் அஃபேர் தான். பையன் எப்படியாவது தப்பிச்சிடலான்னு பேரெல்லாம் மாத்தி சொல்லி பார்த்தான். நம்ம ஆதார கேட்டோனே மாட்டி போன்னு சொல்லி ஆதார் கார்டு இல்லைன்னு நம்ம கிட்ட கதை விடுறான். வந்தோடனே என்ன ஆதார் கார்டு எடுத்து நீட்டுவான் பாரு. இந்தாங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, என் பாக்கெட்ல இருந்தது, அதை நான் கவனிக்கல. சார் இது உங்க ஆதார் தானே? ஆமாங்க. ஏன், என்னாச்சு? இல்ல சார், இதுல சந்தோஷ்னு பேர் போட்டிருக்கு. நீங்க குமரன் தானே சொன்னீங்க, அதான் இது உங்க ஆதாரான்னு. ஆமா, அது வேற ஒண்ணும் இல்லைங்க. வீட்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்ன
குமரன் தான் கூப்பிடுவாங்க. அதனால தான் என்னோட அஃபிஷியல் நேம் சந்தோஷ் தான். ஓ ஓகே சார். சார் நீங்க எங்க போனாலும் ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம். அதை எடுத்துட்டு போங்க. ஓகேவா சார்? ம், அதை விட ரொம்ப முக்கியம் சார், ஆதார் கார்டுல இருக்க பேரை சொல்லணும். சரிங்களா? ம். இந்தாங்க, இதுல சைன் பண்ணுங்க. சைனு ம் பண்ணு. நீங்க டாக்டர் போய் பாருங்க சார். ஆ. உட்காருங்க. சொல்லுங்க டாக்டர். ஓகே சார், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்க. இப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமா? ஆ ஓகே டாக்டர், நான் வெளியே இருக்கேன். இருங்க இருங்க, உட்காருங்க. இன்னைக்கு குழந்தைய அபார்ட் பண்ண தான் போறோம். இருந்தாலும் ஸ்கேன் பண்ணும்போது இருந்தீங்கன்னா உங்களுக்கும் சில விஷயம் தெரிய வரும். அதனால தான் சொல்றேன். ஐயோ அதெல்லாம் தேவையில்ல டாக்டர், நான் வெளியே. ஒருவேளை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது உங்க மனசு மாறி வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா அது கூட எங்களுக்கு சக்சஸ் தான். இல்ல அதனால ஒன்றும். நர்ஸ், டாக்டர். ஸ்கேன் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். சந்தோஷ், மானிட்டரை பாருங்க. ஆ. உங்க பேபிக்கு இன்னும் எந்த பாட்டும் வளராம இருக்கு பாருங்க. ஓகே சந்தோஷ், சர்விக்ஸ் டெஸ்ட், பிளட் பிரஷர் எல்லாமே தரோவா செக் பண்ணும். நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. சார், உங்க ஒய்ஃபுக்கு ஒண்ணாகாது, நான் பாத்துக்கிறேன். சாரி. கடவுளே, ஆதிரா பிரச்சனையை சீக்கிரம் முடிக்கணும். டாக்டர் வேற உங்க குழந்தைன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் பவித்ராக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சார், உங்களை டாக்டர் வர சொன்னாங்க. சரி. மிஸ்டர் சந்தோஷ், எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா இப்ப குழந்தைய அபார்ட் பண்ண முடியாது. டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? டாக்டர், தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்புறம் எங்களோட லட்சியம், ஆசை, கனவு எல்லாமே வீணா போயிடும் டாக்டர். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், எப்படியாவது கொஞ்சம் அபார்ட் பண்ணிருங்க. இல்ல மிஸ்டர் சந்தோஷ், பண்ண முடியாது. கர்ப்பப்பைக்கு போற ரத்த குழாய் ரொம்ப வீக்கா இருக்கு. இப்போ உங்க ஒய்ஃப் இருக்கிற ஹெல்த் கண்டிஷனுக்கு அபார்ட் பண்ண முடியாது. அப்படி பண்ணா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். ப்ளீஸ் சந்தோஷ், இப்போதைக்கு இந்த முடிவை கைவிட்டுடுங்க. ஆஸ் அ டாக்டரா இதான் என்னோட அட்வைஸ். டாக்டர், இதுக்கு வேற ஏதாவது வழி? இப்போதைக்கு அவங்க ஹெல்த் இருக்கிற கண்டிஷன்ல எதுவும் பண்ண வேண்டாம். அவங்க ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகட்டும். நான் சில மெடிசின்ஸ் எல்லாம் எழுதி தரேன், அதை வாங்கி கொடுங்க. 10 டேஸ்க்கு அப்புறம் அகைன் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு நீங்க சொன்ன மாதிரி பண்ணிக்கலாம்.